ரீசெண்டா நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி Realme 12 Plus Realme Narzo 70 Pro அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். எந்த ஃபோன் யார் யாருக்கு பெஸ்டா இருக்கும்ன்றத கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கும்போது கிளியரா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இந்த Realme 12 Plus yellow கலர் பாக்ஸ்ல வருது. Realme Narzo 70 Pro ப்ளூ கலர் பாக்ஸ்ல வருது. ஆனா பாக்ஸ் ஓபன் பண்ண உடனே ஒரு பெரிய சர்ப்ரைஸ், Narzo 70 Proல 6 மந்த்க்கான அடிஷனல் வாரண்டி கொடுத்திருக்காங்க. இது Realme 12 Plusல இல்ல. சோ இங்க 70 Pro பெஸ்ட். நெக்ஸ்ட் பாக்ஸ் கண்டென்ட் பார்த்தோம்னா எல்லாமே சிமிலர் தான். நார்மலா வர சிம் எஜெக்டர் பின், சில பேப்பர் ஒர்க்ஸ், டைப் சி டு டைப் ஏ கேபிள், அது இல்லாம ஃபோன் கேஸ், 67 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் ரெண்டுமே இருக்கு. மற்றபடி இங்க டிசைனை பத்தி பேசும்போது Realme 12 Plusல லெதர் பேக் கொடுத்திருக்காங்க. இது Realme Narzo 70 Proல கிளாஸ் பேக் கொடுத்திருக்காங்க. மற்றபடி இந்த சைட் டிசைன் பார்க்கும்போது பிளாஸ்டிக் தான், ஆனா சைனிங்கான ஃபினிஷிங்ல வருது. இது ரெண்டுலயுமே காமனா தான் இருக்கு. மற்றபடி இங்க பட்டன் அண்ட் போர்ட்ஸ்னு பார்க்கும்போது ரெண்டு போன்லயுமே டாப்ல 3.5mm ஜாக் இருக்கு. பக்கத்துல ஒரு ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. அதுக்கு பக்கத்துல ஒரு மைக் இருக்கு. அப்படியே பாட்டம் சைடு வந்தோம்னா ரெண்டுலயுமே டைப் சி போர்ட் இருக்கு. பக்கத்துல ஒரு ஹைபிரிட் சிம் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. எய்தர் ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு இல்லைன்னா ரெண்டு சிம் கார்டு நீங்க போட்டுக்கலாம். அதுக்கு பக்கத்துல ஒரு ஸ்பீக்கர் இருக்கு. மற்றபடி லெஃப்ட் சைடுல எதுவுமே கிடையாது. ரைட் சைடுல வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன், பக்கத்துல ஒரு பவர் பட்டன் இருக்கு. மற்றபடி ரெண்டு போனுமே ஹோல்டு பண்றதுக்கு ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. வெயிட்டை பொறுத்த வரைக்கும் Realme 12 Plusல ஒரு 188 கிராம்ல இருந்து 190 கிராம் வரலையும் வருது. இதே Realme Narzo 70 Proல 195 கிராம் வரலையும் வருது. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. ஹோல்டு பண்றதுக்கு ரொம்ப பெரிய டிஸ்டர்ப் பண்ற மாதிரிலாம் இல்ல. மற்றபடி இங்க ஓவரால் பில்டுக்கு IP54 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க ரெண்டு போன்லயுமே. சோ நார்மலா வாட்டர் ஸ்ப்ரேல இருந்து ஈஸியா தப்பிச்சுக்கும். இது மட்டும் இல்லாம வெட் டச் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. நார்மலா லைட்டா வாட்டர் உங்க ஸ்கிரீன்ல பட்டுச்சுனா கூட டச் ஸ்கிரீன் யூஸ் பண்றதுல எந்த பிரச்சனையுமே இதுல இருக்க போறது இல்ல. சோ இது ரெண்டுமே காமன் தான். இங்க டிஸ்ப்ளேக்கு என்ன ப்ரொடெக்ஷன் தரன்றத பத்தி இவங்க பெருசா மென்ஷன் பண்ணல. ரெண்டு மாடல்லையுமே அது ஒரு டிராபேக் மாதிரி தான் தெரியுது. மற்றபடி இங்க டிஸ்ப்ளேவை பத்தி பேசும்போது 6.67 இன்ச்சுக்கான ஃபுல் HD டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. ரெண்டு போன்லயுமே அமால்ட் ஸ்கிரீன் தான் வருது. இது 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருது. இது நார்மலா யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஸ்மூத்தா தான் இருக்கு. அதுல எந்த பிரச்சனையுமே இருக்கிற மாதிரி தெரியல. இங்க பிரைட்னஸ் பத்தி பேசும்போது 2000 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் கொடுத்திருக்காங்க. இன்டோர்ல யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்மூத்தா இருந்துச்சு. பிரைட்னஸ் நல்லாவே அதிகமா இருக்கிற மாதிரியான ஃபீல் தான் இருந்துச்சு. அவுட்டோர்லயுமே இதை யூஸ் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. பிரைட்னஸ் நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் இதோட வீடியோ குவாலிட்டியை பத்தி பேசும்போது 4K HDR வரலையும் யூடியூப்ல உங்களால ப்ளே பண்ண முடியும். அந்த இடத்துல மைனரான லேக் ஃபீல் ஆனிச்சு எனக்கு. ஆனா நார்மலா நீங்க ஒரு 4K வீடியோ ரன் பண்றீங்கன்னா அதுல எந்த பிரச்சனையும் இருக்கிற மாதிரி தெரியல. அடுத்ததான் இங்க ஃபிங்கர் பிரிண்ட் பத்தி பேசும்போது ரெண்டுலயுமே இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்திருக்காங்க. இதோட ஃபிங்கர் பிரிண்ட் பொசிஷன் சேமா டிட்டோவா இருக்கு. லெஃப்ட் ஹேண்டா இருந்தீங்கன்னா யூஸ் பண்றதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். இது ரொம்ப அக்யூரேட்டாவும் வேலை செஞ்சுச்சு. இதே ரைட் ஹேண்ட் யூஸரா இருந்தீங்கன்னா கொஞ்சம் அதை கீழே இருக்கிறதுனால ஆக்சஸ் பண்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரியான ஃபீல் இருக்கு. அடுத்ததான் இங்க ஃபேஸ் அன்லாக் பத்தி பேசும்போது ரெண்டுலயுமே அக்யூரேட்டா வேலை செஞ்சுச்சு. அது டே லைட்லயும் சரி லோ லைட்லயும் சரி. அடுத்ததான் இங்க ஸ்பீக்கரை பத்தி பேசும்போது ரெண்டுலயுமே சிமிலரான எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைச்சிச்சு. நல்லாவும் இருந்துச்சு. இதோட டுவல் ஸ்பீக்கர் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வேலை செஞ்சுச்சு. நெக்ஸ்ட் இங்க காலிங்க பத்தி பேசும்போது ரெண்டுலயுமே எனக்கு சிமிலரான எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைச்சிச்சு. மேஜரான கால் டிராப் நான் எதுவுமே ஃபேஸ் பண்ணல. ஆனா ரெண்டுலயுமே இங்க வாய்ஸ் ஓவர் LTE சப்போர்ட் மட்டும் தான் இப்போதைக்கு இருக்கு. வாய்ஸ் ஓவர் NR பத்தி பெருசா அவங்க வெப்சைட்லயும் மென்ஷன் பண்ணல. எனக்கு 5G இங்க சிக்னல் காட்டும் போது வாய்ஸ் ஓவர் LTE மட்டும் தான் மேல காட்டிட்டு இருக்கு. இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இங்க 5G பத்தி பேசும்போது 9 5G பேண்ட் ரெண்டுமே கொடுத்திருக்காங்க. இது ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் எனக்கு Realme 12 Plusல எனக்கு அப் டு ஒரு 800 Mbps வரலியமான ஸ்பீட் கிடைச்சிச்சு. இதே Realme Narzo 70 Proல 1 Gbps வரலியமான ஸ்பீட் எனக்கு கிடைச்சிச்சு. மற்றபடி ரெண்டுலயுமே Wi-Fi 6 தான் கொடுத்திருக்காங்க. ப்ளூடூத்ல 5.2 வருது. ரெகுலரா வர எல்லா சென்சாருமே இந்த ரெண்டு போன்லயுமே இருக்கு. இன்னொரு மேஜரான ஹைலைட் விஷயம் இங்க ஸ்டோரேஜ் தான். ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் இங்க பேஸ் Realme 12 Plusல 8GB 128GB வேரியன்ட், மேக்ஸிமம் 8GB 256GB வரலையும் போகலாம். இதே தான் இங்க Realme Narzo 70 Proலயும் இருக்கு. ஆனா இங்க ஹைலைட்டான விஷயம் UFS 3.1 கொடுத்திருக்காங்க. LPDDR4X ரேமோட வருது. ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் Realme 12 Plusல ரைட் ஸ்பீடு ஒரு 1200 வரலையும் கிடைச்சிச்சு. இதே ரீட் ஸ்பீடு 2000 Mbps வரலையும் கிடைச்சிச்சு. இதே இங்க Realme Narzo 70 Proல ரைட் ஸ்பீடு 1800 Mbps வரலையும் கிடைச்சிச்சு. ரீட் ஸ்பீடு 2000 Mbps வரலையும் கிடைச்சிச்சு. சோ இங்க ரீட் அண்ட் ரைட்ல வின்னர்னு பார்த்தோம்னா அந்த Realme Narzo 70 Pro தான். மற்றபடி இங்க பெர்ஃபார்மன்ஸ்க்கு Dimensityயோட 7050 தான் ரெண்டு போன்லயுமே கொடுத்திருக்காங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸ் டே டு டே லைஃப்ல எந்த பிரச்சனையும் இல்லாம தான் இருந்துச்சு. ஸ்மூத்தாவும் இருந்துச்சு. இங்க ஆண்ட்ராய்டு பெஞ்ச்மார்க்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டுலயுமே ஓரளவுக்கு சிமிலரான ரிசல்ட் தான் கிடைச்சிச்சு. என்ன Realme Narzo 70 Proல ஒரு 3% பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கிடைச்சிச்சு ஆண்ட்ராய்டு ரன் பண்ணும்போது. மற்றபடி கிக்பெஞ்ச் ஸ்கோரும் சரி 3D மார்க்கோட ஸ்ட்ரெஸ் டெஸ்டோட ரிசல்ட்டும் சரி ஓரளவுக்கு சிமிலரா தான் இருந்துச்சு. இதே தெர்மல் த்ராட்லிங்க ஒரு 30 நிமிஷம் ரன் பண்ணும்போது இங்க Realme Narzo 70 Proல 90% ஸ்டெபிலிட்டி கிடைச்சிச்சு. இதே Realme 12 Plusல 94% ஸ்டெபிலிட்டி கிடைச்சிச்சு. ஹீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நார்மலா தான் இருந்துச்சு. ரொம்ப மேஜரான ஹீட்டிங் நான் அந்த ரெண்டு போன்லயும் ஃபீல் பண்ணல. அடுத்ததான் இங்க கேமிங்கை பத்தி பேசும்போது ரெண்டுலயுமே உங்களால 60 FPSல கேம் பிளே பண்ண முடியும் PUBG விளையாடும் போது. ஹீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு 43 டிகிரி செல்சியஸ் வரலையும் ஹீட்டிங் இருக்கு.
இருக்கு. மற்றபடி கேம் பிளே வந்து ஓரளவுக்கு ஸ்மூத்தாக இருந்துச்சு 60 fpsல. ஆனால் மைனரான சட்டர் லேக் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த இடத்துல. இதே போல் கேமிங் விளையாடும் போது பேட்டரி ட்ராப்னு பார்த்தோம்னா ரெண்டுலையுமே ஒரு 15%லேருந்து 18% வரலையுமான பேட்டரி ட்ராப் இருக்கும் 1 hour ப்ளே பண்ணும்போது. இப்போ பேட்டரிஸை பற்றி பேசும்போது ரெண்டுலையுமே 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 67 வாட்கான சார்ஜிங் சப்போர்ட் ரெண்டுலையுமே கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் டைமை பொறுத்த வரைக்கும் எனக்கு Realme 12 Plusல ஒரு 53 நிமிஷத்துலேருந்து 57 நிமிஷம் வரலையும் எடுத்துக்கிச்சு. இதே Realme Narzo 70 Proல ஒரு 58 நிமிஷம் வரலையும் எடுத்துக்கிச்சு. ஸோ இந்த இடத்துல ரெண்டுமே ஓரளவுக்கு காமனாக இருக்க மாதிரி தான் இருக்குது. இதே 50% சார்ஜ் ஆகிறதுக்கு ரெண்டு ஃபோன்லையுமே 25 மினிட்ஸ் எடுத்துக்கிச்சு. இங்கே ஸ்க்ரீன் ஆன் டைமை பொறுத்த வரைக்கும் ரெண்டுலையுமே ஒரு 7 ஹவர்ஸ்க்கான ஸ்க்ரீன் ஆன் டைம் எதிர்பார்க்கலாம். நார்மல் யூஸராக இருந்தீங்கன்னா 1 டேலேருந்து 1.5 days வரலியமான பேட்டரி லைஃப் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இங்கே கேமராஸ் பற்றி பேசும்போது Realme 12 Plusல சோனியோட லைட் 600 சென்சார் தான் மெயின் சென்சாராக இருக்குது. இதே Realme Narzo 70 Proல சோனி IMX 890 கொடுத்துருக்காங்க. சொல்லப்போனால் இந்த Realme Narzo 70 Proல சென்சார் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அடுத்ததான் இங்கே செகண்டரி பற்றி பேசும்போது ரெண்டுலையுமே 8 MBக்கான அல்ட்ராவைட் சென்சார் கொடுத்துருக்காங்க. மூணாவதாக இருக்கிறது டெப்த் சென்சார், நாலாவது சும்மா டம்மி தான். இந்த மெயின் சென்சாரோட அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும் டே லைட்டில் அவுட்டோர் கண்டிஷனில் எடுக்கும்போது ரெண்டுலையுமே சிமிலரான ரிசல்ட் தான் கிடச்சிச்சு. என்ன ஒரு சில ஏரியாவில் Realme Narzo 70 Proல இன்னும் பிரைட்டரான இமேஜ் கிடச்சிச்சு. மற்றபடி இங்கே ஸ்கின் டோன் வந்து Realme 12 Plusல கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. மற்றபடி இங்கே கலர்ஸ், டைனமிக் ரேஞ்ச் எல்லாமே ஓரளவுக்கு சிமிலராக தான் இருந்துச்சு அவுட்டோரில். இதே போர்ட்ரேட்ஸ் பற்றி பேசும்போது 1xோட போர்ட்ரேட் ரிசல்ட்டும் சரி, 2xல எடுக்கிற ஃபோட்டோஸும் சரி, ரெண்டு ஃபோன்லையுமே சிமிலரான ரிசல்ட் தான் இருந்துச்சு. சொல்லப்போனால் ரெண்டுமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். இதே இந்த Realme Narzo 70 Proல இருக்கிற இந்த பெரிய சென்சார் எங்கே கை கொடுத்துச்சுன்னா இண்டோரில் எடுக்கிற ஃபோட்டோஸில் நல்லாவே கை கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். இண்டோர் கண்டிஷன்லையும் லோ லைட்லையும் இந்த Realme 12 Plusஐ கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இந்த Realme Narzo 70 Pro பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. அடுத்ததான் இங்க அல்ட்ராவைட் சென்சாரை பத்தி பேசும்போது ரெண்டுமே ஓரளவுக்கு டீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். கலர்ஸும் பிரைமரி சென்சாரை கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுச்சு. என்ன டீடைல்ஸ் வந்து மெயின் சென்சார் அளவுக்கு இல்ல. அடுத்ததான் இங்க ஃப்ரண்ட் கேமராவை பத்தி பேசும்போது ரெண்டு போன்லயுமே 16 MBக்கான ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. ஆனா இங்க சென்சார் மேக்கர் யாருன்னு பெருசா தெரியல. இதோட அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும் டே லைட்ல அவுட்டோர்ல எடுக்கிற போட்டோஸ் ஓரளவுக்கு நல்லாவே டீசெண்டா இருந்துச்சு. இந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. இண்டோர் போட்டோஸ்லயும் கலர்ஸ் ஓகே, ஆனா சேச்சுரேஷன் லெவல் கொஞ்சம் அடிபட்ட மாதிரி இருந்துச்சு இந்த ரெண்டு போன்லயுமே. மற்றபடி லோ லைட்டோட போட்டோஸ் வந்து ஓரளவுக்கு டீசெண்டா தான் இருந்துச்சு. இங்க வீடியோஸ் பத்தி பேசும்போது ரெண்டு போன்லயுமே 4K 30 FPS வரலியமான வீடியோ வந்து நீங்க ரெக்கார்ட் பண்ண முடியும். என்ன ஸ்டெபிலிட்டி கிடையாது ரெண்டு போன்லயும். ஸ்டெபிலிட்டி வேணும் அப்படின்னா நீங்க 1080pல 60 FPSல நீங்க ரன் பண்ற மாதிரி இருக்கும். அந்த கண்டிஷன்ல ஃபுட்டேஜ் ஓரளவுக்கு ஸ்டேபிளா தான் இருக்கு. கலர்ஸ் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்க மாதிரி இருக்குது இந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி. அடுத்தது ரெண்டுலையுமே இன்ட்ரெஸ்டிங்காக இங்கே போர்ட்ரேட் வீடியோ சப்போர்ட் இருக்குது. 720pல 30 FPS வரலியமான வீடியோ வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம். இதோட அவுட்புட் வந்து ஒரு சில நேரங்களில் நல்லா இருந்துச்சு, ஒரு சில நேரங்களில் எட்ஜ் டிடெக்ஷனில் கொஞ்சம் பிரச்சனை இருந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி இந்த ரெண்டு ஃபோன்லையுமே ஸ்லோ மோஷன் சப்போர்ட் இருக்குது. ஆனால் Realme 12 Plusல உங்களுக்கு 720pல 960 FPS வரலையுமே உங்களால் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். இதே Realme Narzo 70 Proல 720pல 240 FPS வரலையும் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்லோ மோஷன் பார்த்தோம்னா Realme 12 Plus, ஆனால் லோ லைட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஓவரால் பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தோம்னா Realme Narzo 70 Pro இங்கே வின்னராக இருக்கு. சாஃப்ட்வேர் அப்டேட்டை பற்றி பேசும்போது ரெண்டு ஃபோன்லையுமே 2 இயர்ஸ்க்கான OS அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே Android 14ஓட வருது, Realme UI 5.0ஓட வருது. மற்றபடி இங்கே ப்ரீ இன்ஸ்டால் அப்ளிகேஷனை பற்றி பேசும்போது Realme 12 Plusல ஒரு 54 அப்ளிகேஷன் வரலையும் இருந்துச்சு. இதே Realme Narzo 70 Proல ஒரு 47 அப்ளிகேஷன் வரலையும் இருந்துச்சு. ஸோ ப்ரீ இன்ஸ்டால் அப்ளிகேஷன் வைஸ் பார்த்தோம்னா இங்கே Realme Narzo 70 Pro சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸில் வின்னர் மாதிரி தெரியுது. மற்றபடி இங்கே Realme UI ஃபீச்சர்னு பார்த்தோம்னா இங்கே ஃப்ளாஷ் கேப்சூல்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரெண்டுலையுமே ஃபைல் டாக் சப்போர்ட் இருக்குது. இமேஜை நீங்கள் சிங்கிள் டேப்பில் ரிமூவ் பண்ணலாம் பேக்ரவுண்டை, இது ஒரு ஆப்ஷனாக இருக்குது. மற்றபடி ரெகுலராக வர எல்லா ஆப்ஷனுமே இங்கேயுமே இருக்குது Realme UIல. அடுத்ததான் இங்கே சர்வீஸ் சென்டர் பற்றி பேசும்போது ரெண்டுமே ஒரே சர்வீஸ் சென்டர் தான். தமிழ்நாட்டில் மொத்தமாக 23 இடத்துல சர்வீஸ் சென்டர் சப்போர்ட் இருக்குது. உங்கள் ஏரியாவில் சர்வீஸ் சென்டர் இருக்கா இல்லையான்றதை இந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஃபேர் ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது இதோட ஸ்க்ரீன் காஸ்ட் ரெண்டுலையுமே 4500 ரூபாய் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. பேட்டரி ப்ரைஸ் ஒரு 1500 ரூபாய் வரலையும் வருது. என்ன மதர் போர்ட் காஸ்ட்னு பார்க்கும்போது Realme 12 Plusக்கு 10000 ரூபாய் லெவலுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதே Realme Narzo 70 Proக்கு 12500 ரூபாய் வரலையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 2500 ரூபாய் மதர் போர்ட் காஸ்ட் இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கு. இருந்தாலும் மதர் போர்ட்லாம் போயிடுச்சுன்னா அந்த ஃபோனை தூக்கி போட்டு புது ஃபோன் வாங்குறது தான் பெட்டராக இருக்கும். அடுத்ததான் இங்கே ப்ரைஸிங்கை பற்றி பேசும்போது இனிஷியலாக ரெண்டுமே ஓரளவுக்கு சிமிலரான ப்ரைஸிங்கில் தான் லான்ச் ஆச்சு. ஆனால் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது இந்த Realme Narzo 70 Pro 8GB 128GB வேரியன்ட் ஆஃபர்லாம் போக 18000 ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்கும். இதே இந்த Realme 12 Plus ஆஃபர்லாம் போக உங்களுக்கு 19500 ரூபாய்க்கு 8GB 128GB வேரியன்ட் கிடைக்கும். என்ன கேட்டால் 8GB 256GB வேரியன்ட் ரெண்டு ஃபோன்லையும் நீங்கள் கன்சிடர் பண்ண வேணாம். ஸோ இந்த ப்ரைஸிங்கை வச்சு பார்க்கும்போது இந்த ரெண்டு ஃபோன்லையும் Realme Narzo 70 Pro கிளியர் வின்னர் மாதிரி தெரியுது இன்னைக்கு டேட்டுக்கு.
முக்கியமாக சொல்ல போனால் Realme 12 Plus கம்பேர் பண்ணும்போது ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் பெட்டராக கொடுத்துருக்காங்க. லோ லைட் ஃபோட்டோஸ் வந்து இங்கே கொஞ்சம் பெட்டராக இருக்குது. மற்றபடி இங்கே ப்ரீ இன்ஸ்டால் அப்ளிகேஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. 6 மந்த்துக்கான அடிஷனல் வாரண்டி Realme Narzo 70 Proல இருக்குது. இதே Realme 12 Plus வந்தோம்னா இங்கே லெதர் பேக் கொடுத்துருக்காங்க. ஸ்லோ மோஷனில் 720p 960 fps வரலையும் உங்களால் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். Realme Narzo 70 Proவோட கம்பேர் பண்ணும்போது இங்கே கேமராவில் ஸ்கின் டோன் கொஞ்சம் பெட்டராக இருக்குது இந்த 12 Plusல. என்ன கேட்டால் இன்னைக்கு டேட்டுக்கு 70 Pro செலக்ட் பண்ணுங்க. இருந்தாலும் வரப்போகிற நாட்களில் ப்ரைஸ் கட்டு எதுக்கு அதிகமாக வருதோ அந்த ஃபோனை ஃபஸ்ட்டாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேஜரான ஏரியா சிமிலராக தான் இருக்க மாதிரி இருக்குது. இன்னும் நிறைய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும்